ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாக வீடியோ போடலை, ஏன் வீடியோ வரமாட்டேங்குன்னு யோசிச்சிருப்பீங்க. எனக்கும் வீடியோ போடவும் மனசே வரமாட்டேங்குது. இப்போ தான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 4 வீடியோ போட்டேன். நல்லா வரவேற்பு கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன வீடியோன்னா, நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். கல்லடப்பு எதனால் வர்றதுன்னு உங்களுக்கே தெரியும். ஒன்றுக்கு யூரின் அடக்கி வைக்காதீங்க, அப்பப்போ வெளியே போயிருங்க, யூரின் போயிருங்க. அதுபோக கல்லடப்புக்கு மிகச்சிறந்த மருந்து வாழை மரம் தண்ணி குடிங்க. அது லைட்டாக துவப்பாக தான் இருக்கும், ஆனால் உடம்புக்கு நல்லது, கல்லடப்புக்கு நல்லது. இன்னொன்று, ஆவாரம்பூ செடி வாங்கி சாப்பிடுங்க, சர்க்கரை நோய்க்கு நல்லது. அது ஃபுல்லாமே பிளாட்பாட்டில் போட்டு விற்றுட்ருக்காங்க. எவ்வளவோ ஹை சுகர் இது மாத்திரைலாம் வாங்கி சாப்பிட்றீங்க. ஆவாரம்பூ செடி பிளாட்பாட்டில் போட்டு விற்றுட்ருக்காங்க. அதை வாங்கி சாப்பிடுங்க. அது ஒரு கெட்டு 10 ரூபா தான். அதை வாங்கி சாப்பிடுங்க, சுகர்லாம் பறந்து போயிடும். நீச்ச தண்ணியில் இதை போட்டு குடிங்க, நல்ல உடம்புக்கு நல்லது. வடித்த தண்ணி குடிங்க, உடம்புக்கு நல்லது. யூரினை அடக்கி வைக்காதீங்க, அப்பப்போ வெளியே போயிருங்க. வயிற்று வலிக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் கேப்பக்களி, கேப்பக்கூழ் இதெல்லாம் வாங்கி நல்லா குடிங்க. இந்த காலத்தில் சாப்பாடு ரொம்ப ரேராக இருக்குது. அதனால் அந்த காலத்து சாப்பாடை முடிஞ்ச வரைக்கும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இனிமேல் வீடியோ வரும், கொஞ்சமாக என்னை முடிஞ்ச வரைக்கும் போட்டு விட்றேன், பார்த்து எனக்கு ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்தா அனைத்து உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி. வீடியோ கொஞ்ச நேரத்தில் வீடியோ வரும், பாருங்கள், ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. பாய்.